வணக்கம் மக்களே, நீங்க நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா அந்தரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அந்தரன் படத்தோட ஸ்டோரி என்னன்னாக்கா, பிரசாந்த் வந்து ஒரு பார்ட்டிக்கு போறப்பல அந்த பார்ட்டில வந்து ஒரு மியூசிஷியனா வந்து வாசிச்சுட்டு இருக்காப்புல. அவருடைய வாசிப்பு திறமையை பத்தி எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க. அவருக்கு வந்து ஆக்சுவலா வந்து கண்ணு தெரியும், ஆனா வந்து கண்ணு தெரியாத மாதிரி வந்து நடிக்கிறாப்புல. கண்ணு தெரியாம நடிச்சாதான் நம்மளை எல்லாம் வந்து பாராட்டுவாங்க. நம்ம சாதாரணமா வாசிச்சா கூட கண்ணு தெரியாம வந்து வாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாராட்டுவாங்க. மிகப்பெரிய வந்து ஒரு வேலை வாய்ப்பும் வந்து கிடைக்கும். நான் வந்து லண்டனுக்கு போய் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து மியூசிஷியன் ஆகி காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காப்புல. அதுக்காக வந்து கண்ணு தெரியாத மாதிரி வந்து நடிக்கிறாப்புல. அந்த பார்ட்டில பழைய ஆக்டர் கார்த்தி இருக்கிறாப்புல இல்ல, அவர் வந்து இருக்காப்புல. அவர் வந்து பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு வந்து நீ வாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாப்புல. அங்க வந்து இவருடைய லவரும் வந்து இருக்காப்புல, பிரியா ஆனந்த். அவரும் வந்து அந்த பார்ட்டில வந்து இருக்கிறாப்புல. இவருக்கு வந்து பிரியா ஆனந்த் தான் வந்து பிரசாந்துக்கு வந்து லவ்வரா வந்து வராப்புல. கார்த்தி வந்து என்ன பண்றாப்புல, எங்க வீட்டுக்கு வந்து நீ வாசி, என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாப்புல. அதான் வந்து இவருடைய வெட்டிங்க்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா வந்து ஒரு கிஃப்டா வந்து கொடுக்கணும். நீ வந்து நல்லா வாசிக்கிற, என்னுடைய படத்துல இருந்தே வந்து நிறைய பாட்டுகள்லாம் இருக்குல்ல, அந்த பாட்டெல்லாம் வந்து நீ வாசிச்சு காமி அப்படின்னு வந்து சொல்றாப்புல. இவரு வந்து வீட்டுக்கு போறாப்புல. ரெண்டு பேர் வந்து வெட்டிங் அன்னைக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட தான் போறாப்புல. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நடந்த சம்பவங்கள் வேற அப்படின்னு சொல்லி. அதுல இருந்து தான் வந்து கதை வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த படத்தை அதோட சொல்லிட்டாக்கா அது படத்தோடைய சஸ்பென்ஸ் வந்து போயிடும். ஏன்னா படத்தோடைய சஸ்பென்ஸே வந்து அங்கதான் இருக்குது. அதனால படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. இன்டர்வல் வரைக்குமே வந்து அடுத்து என்ன அப்படின்னு ஒரு பரபரப்பாவே ஒரு சீரியஸாவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஒரு நல்லாவே இருந்தது. ஆனா கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் பாத்தீங்கன்னா உப்பு சப்பு இல்லாத ஒரு கிளைமேக்ஸா வந்து கொடுத்துட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா நமக்கு என்னடா படம் முடியும் போது வந்து ஒரு சுமாரான படத்தை பார்த்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்தது. ஏன் அப்படின்னாக்கா, சஸ்பென்ஸா த்ரில்லரா கொண்டு போனது அது அப்படியே வந்து சஸ்பென்ஸா த்ரில்லரா கொண்டு போய் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு கொண்டு போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இடையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சொதப்பின மாதிரி ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து யோசிச்சிருந்தாரு அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். த்ரில்லா எல்லாம் பழி வாங்குற மாதிரி இல்ல ஏதோ ஒன்று மாதிரி யோசிச்சிருந்தாங்க கரெக்டா இருந்திருக்கும். எஸ்பெஷலி வந்து KS ரவிக்குமார் சார் வந்து படத்துல வந்து இருக்காரு. அவரு வந்து கொஞ்சம் அவர் படத்துல இருக்கும் போதே வந்து அவர் ரைட்டிங்ல இப்படி ஒரு மிஸ்டேக் வந்து இருக்குது அப்படின்னாக்கா அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன் எல்லாரும் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மொத்தத்துல ஓவராலா படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸா ஒரு த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த படம் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். நல்லாவே இருக்கும். படத்துல அங்க காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல ஊர்வசி மேம் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்கள சொல்லவா வேணும், நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லலாம் ஊர்வசி மேம். அதே மாதிரி யோகி பாபு சாரும் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. பிரியா ஆனந்த், சிம்ரன் மேம் எல்லாம் வந்து படத்துல வந்து பட்டை கிளம்பிருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டான ரோல் வந்து கொடுத்திருக்காங்க. நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு கரெக்டான வந்து ரோல் கொடுத்திருக்காங்க. எல்லாருமே நடிப்புல வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டா வந்து இருக்காங்க. எல்லாருமே நடிப்பு திறமையில வந்து எல்லாருமே பின்னிப்பட எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா கதை பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் கொஞ்சம் நமக்கு என்னடா கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைனஸா வந்து தென்பட்டது. ஒரு மங்காத்தா மாதிரியோ இல்ல ஏதோ ஒன்று சஸ்பென்சஸ் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக்கா கொடுக்குற மாதிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா படம் வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எங்கேயோ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. முதல்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு பாய்.